விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். உனக்காண்டி யுத்தம் செய்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட விட்டுடு. உன் புலம்பல, உன்னோட கண்ணீரை, ஆவில உடைஞ்சத எல்லாத்தையும் கேட்கிற தகப்பன் இருக்கிறார். Run to him. உனக்கு மனசுல எதனா பிரச்சனை, இருதயத்துல எதனா வியாகுலமா, run to the Father. அந்த இடத்துல உன்னை ஹம்பிள் ஆக்குவார். ஆமென். லிசி, நீ செஞ்சது சரி சொல்ல மாட்டார். நீ என்னை போல மாறு லிசிம்பார். லிசி, நீ என்னை போல மாறு, விட்டு கொடுத்துரு லிசி, பரவாயில்ல. இதுதாங்க நம்ம தகப்பன். தன்னை போலவே மாற்றக்கூடிய ஒரு தகப்பன். இயேசுவை போலவே நம் வாழ்க்கையை வடிவமைக்க கூடிய தகப்பன். இயேசுவை போலவே எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளும்படியாக நம்மை பயிற்சிவிக்க கூடிய தகப்பன். Whatever may be the ego, let your ego die. உன்னோட ஈகோ சாகட்டும். ஏன்? இயேசுவை போல வாழணும். Let anger die. ஏன்? இயேசுவை போல வாழறதுக்கு. Humble yourself. எதுக்கு? இயேசுவை போல வாழறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரும்போது உனக்கு எதிர யார் பேசினாலும் சரி, என்ன கோபம் மூட்டினாலும் சரி, you will be silent. Hallelujah. We have to live. இப்படி வாழணும்.